வெல்கம் டு ஈஸி குக்கிங் அண்ட் vlogs. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து கேரட் கீர் எப்படி செய்யறது அப்படின்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ கேரட் வந்து ஒரு 2 கேரட் வந்து இந்த மாதிரி வந்து ரவுண்ட் ஷேப்ல அரிஞ்சு வச்சிருக்கிறேன். நீங்களும் உங்ககிட்ட எத்தனை பேருக்கு செய்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா நார்மலாக நம்ம டீக்கு எவ்வளோ சுகர் போடுமோ அந்த அளவு தான் நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கணும். நான் வந்து 3 டீஸ்பூன் வந்து இந்த மாதிரி சுகர் எடுத்து வச்சிருக்கிறேன். நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ப சுகர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா பால் வந்து ஒரு டம்ளர் ஃபுல்லாக வந்து நல்லா கெட்டியான பாலாக எடுத்திருக்கேன். ஏன்னா பாதாம் கீரைனா கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் வந்து நல்லா இருக்கும். ஸோ வந்து ஒரு டம்ளர் ஃபுல்லாக பால் மட்டுமே எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா மேலே வந்து கார்னிஷுக்காக நான் வந்து பாதாமையும் பிஸ்தாமையும் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். பாதாம் வந்து உடச்சிக்கலாம், பிஸ்தா உடச்சி வச்சுருக்கேன் ஆல்ரெடி. இந்த மாதிரி உடச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு குக்கரில் வந்து நம்ம அரிஞ்சு வச்சுருந்த கேரட் எல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு சின்ன சொம்பில் வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. அதை வந்து ஒரு 2 விசில் வந்து விட்டு எடுத்துக்கலாம். 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஏன்னா அந்த கேரட் நல்லா வேகணும், அந்த பச்சை வாசனை போகணுங்கிறதுனால நம்ம வேச்சு எடுக்க போகிறோம். ஸோ வேச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து வேச்சாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து 2 விசில் விட்டு நான் அந்த மாதிரி வேச்சு எடுத்துருக்கிறேன். இப்போ இதை வந்து இந்த தண்ணியிலேருந்து இதை தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அந்த தண்ணியை வந்து நல்லா வந்து தனியாக வச்சுருங்க. இது நல்லா ஆறணும். ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அந்த கேரட் ஃபுல்லாக ஆறின வேட்டி நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கணும். ஸோ ஃபுல்லாக வந்து தண்ணி இல்லாமல் கேரட்டை மட்டும் வடித்து தனியாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஃபேன் காற்றுல வந்து ஆற வைங்க. ஆற வச்ச வேட்டி இப்போ நம்மளுடைய கேரட் ஆறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு மிக்சி ஜாரில் வந்து வெறும் கேரட்டை மட்டும் போட்டு ஃபஸ்ட்டு ஒரு பிளண்ட் விட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வெறும் கேரட்டை மட்டும் போட்டு மிக்சியில் இந்த மாதிரி நான் அடித்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா நான் வந்து காய்ச்சி வச்சுருந்தோம்ல அந்த வாட்டரையே இதில் கொஞ்சோண்டு ஆட் பண்ணி இதை இப்போ அரைச்சி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா அடுப்பில் வந்து நம்ம பால் வச்சுருந்தோம்ல அந்த பால் எப்பயும் போல் நம்ம காய்ச்சுற மாதிரி அடுப்பில் பால் கடாயில் வச்சு பாலை வந்து காய்ச்சிக்கோங்க. தண்ணி வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1/4 டம்ளர் வந்து தண்ணியை ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பால் பொங்கி வந்த வேட்டி சுகர் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. திருப்பி ஒரு இன்னொரு பொங்கு வந்த வேட்டி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த கேரட் பேஸ்ட்டு அது இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் அரைச்சிருக்கேன்ல அந்த கேரட்டோடைய பேஸ்ட்டு தான் இது. இப்போ நான் வந்து இந்த பாலில் வந்து இதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதில் வந்து சுகரையும் ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. இது பொங்கி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஏன்னா அந்த இன்க்ரீடியன்ட் ஃபுல்லாக வந்து அந்த பாலில் வந்து இறங்கணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி ஒரு 2 பொங்கு வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இல்லைனா சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் பொங்க வச்சு எடுத்துக்கோங்க. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் பொங்க வச்சு இந்த மாதிரி வடித்து எடுத்துக்கிட்டேன். நீங்கள் கேரட்டோட அந்த தோலோடையே குடிக்கிறதா இருந்தாலும் குடிக்கலாம். வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணி வடித்து கூட எடுத்துக்கலாம். நான் ஸ்கிப் பண்ணி வடித்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா கார்னிஷ்காக நான் பாதாமி பிஸ்தாவையும் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் அப்படியே கேரட்டோட தூளோடையும் அந்த பாலை குடிக்கலாம். இல்லை எனக்கு தூள் வேணாம் பால் மட்டும் போதுனாலும் நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய கேரட் கீர் வந்து தயாராகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய சேனல் வந்து இன்ஸ்டாகிராமில் இருக்குது, போய்